தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக விதமான பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அதுல ஒரு முக்கியமான பலவீனத்தை குறித்து நாம இன்னைக்கு பார்ப்போம். செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுயத்தை சார்ந்து இருக்கிறது. நம்ம வேதத்துல பார்த்தோம்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலயும் நாம அநேக நேரம் தேவனை சார்ந்து இருக்கிறத காட்டிலும் நம்முடைய சுயத்தை சார்ந்து இருக்கிறவர்களா காணப்படுகிறோம். வேதத்துல இருந்து 2 எக்ஸாம்பிள்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சீமோன் பேதுரு. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு சீஷனா இருந்தாரு. அண்ட் அந்த ஒரு சீஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மேஷன், ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியம் காணப்பட்டுச்சு. ஏசு கிறிஸ்து சொல்றாரு என்ன அப்படின்னா, சீமோன் பேதுரு இடத்துல, நீ என்னை என்ன பண்ண போற, 3 தரம் சேவல் கூவதற்கு முன்பாக மறுதளிப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீமோன் பேதுருக்கு தன்னுடைய சுயத்தின் மேல இருந்த அதிக நம்பிக்கையினால என்ன சொல்றாரு தெரியுமா, தேவனே, யாரு உங்க விட்டு இடறி போனாலும், யார் இடறி போனாலும் நான் இடறல் அடைய மாட்டேன், நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு அவருடைய சுயத்தின் மேல இருந்த நம்பிக்கையினால சொல்றாரு. ஆனா அவர் இடறி போனாரா இல்லையான்னு பார்த்தோம்னா அவரும் இடறி போகிறாருன்னு பாக்குறோம். 2வது எக்ஸாம்பிளா யார சொல்லலாம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். யோசுவா தேவன் சொன்ன விதமா யோசுவா ஜனங்கள் இடத்துல போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய அந்நிய தேவர்களை விட்டுட்டு நீங்க தேவனை சேவிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ ஜனங்களுக்கு அவங்க மேல இருந்த அதிக நம்பிக்கையினால, அவங்களுடைய சுயத்தின் மேல இருந்த நம்பிக்கையினால என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நிச்சயமா தேவனை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காலம் கடக்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்நிய தேவர்களுக்கு பின்னாடி போறதை நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கத்துக்கிற காரியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள சுயம் காணப்படுது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளால நம்முடைய சுயத்தை கொண்டு எதை வேணா செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கான பதில் நம்மளால முடியாதுங்கிறதுதான். ஆனா கிறிஸ்துவனுடைய பலத்தை கொண்டு நம்மளால விக்டரி அப்படிங்கிற ஒரு காரியத்தை காண முடியும். அதனால என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டுன்னு பவுலார் சொன்னது போல, நாமும் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு தேவனுக்காக நிற்கிறவர்களா இருப்போம், சுயத்தின் மேல அல்ல.